ஜவஹர் நகர் 4வது தெரு. இது ஜவஹர் நகர் 4வது பிரதான சாலை. நான் அல்லது நாம் ஒரு சிறப்பான நகரில்தான் வாழ்கிறோம். அந்த சிறப்பான நகரம் எங்கே இருக்கிறது என்றால் சென்னையில்தான், மெட்ராஸ் மாகாணம்தான். அது எங்கே இருக்கிறது? தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழ்நாடு அப்படி என்ன சிறப்பு? இங்கே 45,000 கோயில்கள் இருக்கிறது. 1000 வருடங்களுக்கு மேலே கட்டப்பட்ட கோயில்கள். யார் அவர்கள் கட்டினார்கள்? சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள், பல்லவர்கள் இவர்கள் கட்டிய கோயில்தான் இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. மிக நீண்ட கடற்கரை இருக்கிறது. இங்கே பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்றனர். காஸ்மோபாலிட்டன் சிட்டி. சென்னை இஸ் ஏ காஸ்மோபாலிட்டன் சிட்டி. சென்னை சென்ட்ரல் அது இந்த சென்னையிலே மையத்தில் இருக்கிறது. பீச் என்று சொல்லக்கூடிய அந்த சாலையும் அருகாமையில்தான் இருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பயணிகள் மீனம்பாக்கம் விமானத்தில் அவர்கள் வருகிறார்கள். அங்கிருந்து ஏதோ ஒரு காரியமாக அவர்கள் வந்து செல்கின்றனர். சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து பல ஊர்களுக்கு, பல நகரங்களுக்கு இந்தியாவில் செல்ல முடியும். அதற்கான ஒரு சிறந்த ரயில் நிலையம் சென்னை சென்ட்ரல் நிலையம்தான். இங்கே தென் மாநிலங்களாக சொல்லக்கூடியது சென்னையிலிருந்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி வரை போக முடியும். அதற்கு பிறகு கேரளா, அதுக்கப்புறம் கர்நாடகா, அதன் பிறகு இந்த ஆந்திர பிரதேசம். இப்படி பல இடங்கள், சிறப்பு வாய்ந்த இடங்கள் இந்த சென்னையை சுற்றி இருக்கிறது. அதனால்தான் பெருமைப்பட உள்ளது இந்த சென்னை மாநகரத்தில் வாழ்வது. நான் கிராமத்தில் பிறந்தாலும் இந்த சென்னை தான் எனக்கு புகலிடம் கொடுத்தது, வேலை வாய்ப்பு கிடைத்தது, வீடு கட்ட முடிந்தது, குடும்பத்தை நடத்த முடிந்தது என்று சிறப்பாக நான் இருக்கிறேன். இந்த இடம் ஜவஹர் நகர், சென்னையிலே இருக்கக்கூடிய ஒரு ஜவஹர் நகர். அதன் அடுத்தாப்படி வரக்கூடிய இடம் பெரியார் நகர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கொளத்தூர் ஒரு மிகப்பெரிய ஒரு பழமையான ஊர். கொளத்தூர் இங்கே தான் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படுகிறது. உலகத்தில் பல இடங்களுக்கு இங்கிருந்து ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது. அதனால்தான் இந்த சென்னை மாநகரம் ஒரு சிறப்பான மாநகரம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.